பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் மோசடி வழக்கில் தற்பொழுது அவரது தாயார் அதாவது விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் தற்பொழுது உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது அதாவது அளிக்கப்பட்டிருந்த மோசடி வழக்கில் தற்பொழுது இடைக்கால ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜாமீன் குறித்ததான மனுவை ரத்து செய்ய வேண்டும் என காவல்துறை சார்பாக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதை விசாரித்த நீதிபதி தற்போது இது குறித்து சவுக்கு சங்கருடைய தாயார் பதிலளிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். மருத்துவமனை காரணமாக அவர் ஜாமீன் அதாவது விடுவிக்க கோரி அவரது தாயார் கமலா தொடர்ந்த ஆட்கொணர்வு வழக்கில் விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சவுக்கு சங்கருக்கு மார்ச் 25 வரை இடைக்கால ஜாமீனானது வழங்கியிருந்தது. இந்த நிலையில் இடைக்கால ஜாமீன் ரத்து செய்ய கோரி அதாவது சைதாப்பேட்டை மற்றும் சைதாப்பேட்டை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலானது செய்யப்பட்டது. இது ஜாமீன் வழங்கப்பட்ட போது விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை சவுக்கு சங்கர் மீறியதால் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சவுக்கு சங்கருக்கு உடல்நிலை கோளாறு எதுவும் ஏற்படாமல் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு எனவும் அவரது உடல்நிலை கண்காணிக்க மருத்துவ குழுவை ஏற்படுத்த தயாராக இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த மனு நீதிபதி வேல்முருகன் மற்றும் ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் அதாவது முனிராஜன் அதாவது சாட்சிகளை மிரட்டி சவுக்கு சங்கர் தொடர்ந்த யூடியூபில் பேசி வருகிறார் எனவும் அவர் தனது இது கோரிக்கையின் போது அதாவது தனது பதிலின் போது வைத்திருந்தார். இதையடுத்து மருத்துவ காரணங்களுக்காக ஜாமீன் பெற்று எனவும் சவுக்கு சங்கருக்கு கேள்வி எழுப்பிய நீதிபதி இது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கோரிக்கைகளையும் வைக்குமாறு காவல்துறைக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். மேலும் மனு குறித்து சவுக்கு சங்கர் தாயார் பதிலளிக்க உத்தரவிட்டு அவ்வழக்கை ஜனவரி 19 ஒத்தி வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.